மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீடு முன்பு தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீடு முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வெங்கட்ரமணன், இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமித். பணிகளில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களது வீட்டை முற்றுகையிடுவதற்காக காங்கிரஸ் துறையைச் சேர்ந்த தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஆனந்த் தலைமையில் தற்பொழுது முற்றுகை போராட்டமானது நடைபெற இருந்தது. இந்நிலையில் இந்த முற்றுகை போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பனையூர் பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே இந்த முற்றுகை போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த முற்றுகை போராட்டத்தில் தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அடையாறு துறை தலைமையில் 30க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கு பெற்று அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றன. மன்னிப்புக்கேள் அண்ணாமலையை மன்னிப்புக்கேள் எனவும், ஒரு தமிழக தலைவரை அவமரியாக பேசிய அண்ணாமலை அவர்களை மன்னிப்புக்கேள் என அண்ணாமலைக்கு எதிராக பொது கோஷங்களை எழுப்பி வருகின்றன. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது அண்ணாமலை அவர்களது முழு திருவுருவ படத்திலையும் கையில் வைத்துக் கொண்டும் அண்ணாமலைக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியபடியும் தற்பொழுது அவர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். இந்த போராட்டம் நடைபெறுவதை ஒட்டி இந்த பனையூர் பேருந்து நிலைய சந்திப்பில் காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த போராட்டம் நடைபெறும் இடத்தை சுற்றி தடுப்புக்கு வைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை இல்லத்தில் இருந்து சரியாக 1 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசியது தொடர்பாக தற்பொழுது இந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு எதிராக குற்றங்களை எழுப்பி வருகிறார்கள். அம்ரித், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.